தமிழ்நாட்டு கலைத்துறைக்கும் கடகத்துக்கும் சம்மந்தம் உண்டு. இங்கே குரு வரார். அப்போ இன்வெஸ்டர் ப்ரொடியூசர் நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. 2ஆம் இடத்துல நல்ல குரு பார்வை 5க்கு வந்தாச்சு. அப்போ கடகம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது. அடுத்த வருஷம் நேஷ்னல் அவார்டு தமிழ் சினிமாவுக்கு உண்டு. காதலில் வெற்றி. அதேமாரி அதிக மதிப்பெண்கள் இந்த வாட்டி இந்த வருடம் 10ஆவதும் சரி 12ஆம் வகுப்பும் சரி முதல் மூன்று இடத்துல. மேசராசியை பொறுத்தளவுக்கு தொழிலில் இதுவரை இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தந்தையோட சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் போனால் நம்ம லாக் ஆகிடுவோமா, இல்லை போனால் வேலை கிடைக்குமா அப்படின்னு இந்த 3 கேள்விகள் இந்த மேசராசிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போதுமே ஒரு பாவகிரகம்ன்றது சனி ராகு கேதுகளை சொல்லுவோம். அந்த பாவகிரகம் தான் மீன ராசியில் இருக்குது. இந்த மேசத்துக்கு 9 கூடையவன் குரு, 10 கூடையவன் சனி. அவர் தர்ம கர்மாதிபதியின் பேருங்க. இந்த தர்ம கர்மாதிபதி பேர் கோச்சாரத்துலேயும் வருது. எப்படின்னா கடகராசியில் குரு வர்றாரு. அந்த சனியை பார்க்கும்போது இந்த இந்த இவங்களுடைய கர்மங்கள் அப்படின்னா அந்த எது வேணுமோ அதனுடைய கர்மம், தந்தை வழியானது தாய் வழியானது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது பூராமே ப்ளஸ்ஸாக கிடைக்கும். ஏன்னா ஒரு பாவ கிரகத்தை சுபகிரகம் பார்க்கும்போது அதனுடைய ஆதிபத்திய உரிய பாவகங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும், நல்லபடியாக ஆகும். அதனால தான் 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இதில் 9ஆம் இடம் சம்மந்தப்படுது. 9ஆம் இடம் குரு, 10ஆம் இடம் மகரம் சனி, 11ஆம் இடம் கும்பம் சனி, 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 9, 10, 11, 12 4 பாவகங்களும் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. ரிஷபமில் இந்த வருஷம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கணும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். காதலில் வெற்றி. அதேமாரி அதிக மதிப்பெண்கள் இந்த வாட்டி இந்த வருடம் 10ஆவதும் சரி 12ஆம் வகுப்பும் சரி முதல் மூன்று இடத்துல கண்டிப்பாக ரிஷபராசிக்கு இருப்பாங்க. மாணவர்கள் இருப்பாங்க, அதிகமாக இருப்பாங்க. கண்டிப்பாக எங்கே வேணுமாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த வாட்டி ரிஷப சூப்பராக இருக்குது. தொழில்கள் மற்றதெல்லாம் எப்படி இருக்க போகுது? எல்லாமே சூப்பராக இருக்குது சார். வேலை செய்கின்ற இடத்தில் மிதுன ராசி பெண்கள் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ளஸ் இப்போ இந்த மிதுன ராசி பார்த்திங்கன்னா தகவல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசி தான். அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுறது நல்லது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஒன்று தான். ஃபோன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசி இந்த வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த புதனே இந்த வருஷம் ஆரம்பத்தில் பாதகத்தில் போய் உட்கார்ந்து அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. வீடு கொடுத்தவரும் அவரும் பரிவர்த்தனை ஆனாலும் கண்டிப்பாக இந்த பரிவர்த்தனையினால் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைந்தாலும் பட் அந்த தாக்கம் அப்படின்றது லைஃப் லாங் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். ஃபோனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2026 கடகராசிக்காரங்க பௌர்ணமி நிலவு போல ஜொலிக்க போகிறாங்க, ஒளி வீச போகிறாங்க. இந்த அஷ்டம சனியில் பட்ட கஷ்டம் எல்லாம் மாயமாக மறைஞ்சிடும். ஏன் அதுக்குன்னு நான் காரணம் சொல்கிறேன். கடகராசிக்கு பாக்கியாதிபதி குரு. அவர் கடகத்தில் தான் உச்சமடைவார். இப்போ கோச்சாரத்தில் கடகத்துக்கு வர போகிறார். கடகத்துக்கு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம்னு என்னது? நம்ம மனசு. கடகராசிக்காரங்க மனசு எப்போவுமே எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு பொதுவாக இந்த பௌர்ணமி பூஜை, அந்த பௌர்ணமிக்கு அம்மன் வழிபாடு அதெல்லாம் அவங்களுக்கு வெற்றியை தரும். கொஞ்சம் அவங்க மனசஞ்சலத்தை குறைக்கிறதுக்கு ஒரு யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி அவங்க போகிறது அவங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஷவர் பீரியட். தமிழ்நாட்டு கலைத்துறைக்கும் கடகத்துக்கும் சம்மந்தம் உண்டு. இங்கே குரு வரார். அப்போ இன்வெஸ்டர் ப்ரொடியூசர் நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. 2ஆம் இடத்துல நல்ல குரு பார்வை 5க்கு வந்தாச்சு. அப்போ கடகம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது. அடுத்த வருஷம் நேஷ்னல் அவார்டு தமிழ் சினிமாவுக்கு உண்டு. அதேமாதிரி கடகம் தான் அரசியலையும் சொல்லும். அப்போ தமிழ்நாட்டில் அரசியலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் அப்பா, அதாவது திரைத்துறை சார்ந்த 2 பேர் இந்த தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்பாவோட அடுத்த இவர் கேண்டிடேட் மாறிச்சுன்னா நிச்சயமாக முதல்வராக கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக கடகராசிக்கு அருமையான வருடம். இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம். மகம் என்பது யார் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம். அதனால தான் அந்த அம்பாளுக்கு மகமாயின்றோம். பூரம் ஆடிப்புறம் அம்பாள், உத்திரம் ஐயப்பன். அப்போ தேவர்கள் அதிகமாக பிறந்த ராசியாக இருக்கும். இந்த நவம்பர்
9th-லேருந்து 16th வரைக்கும் குருவும் கேதுவும் சிம்ம மகத்திலேயே நிற்குது சார், ஒரே டிகிரியில் நிற்குது. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அதாவது ராஜாவாக வாழ்கிறக்கான ஒரு இதோட அந்த குழந்தை பிறக்கும். குரு கேது ஒரே டிகிரியில் நிற்கிறது மிக மிக சிறப்பான ஒரு டைமு. எல்லா விதத்துலேயும் அறிவுலையும், ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரமே மகம் கேதுவோட நட்சத்திரம், அதுலேயே கேது நிற்கிறாரு. அதனால் மிக சிறந்த அறிவாளியாகவும், குருவும் அதே நட்சத்திரத்தில் நிற்கும்போது கை நிறைய பணத்தோடையும் அந்த குழந்தை வாழக்கூடிய அமைப்பு. இப்போ யாராவது கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த டேட்டில் குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த டிகிரிலேயே பிறக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்டாசமான ஒரு 2026 அந்த டிகிரியில் குழந்தை பிறந்துச்சுன்னு தான் சொல்கிறீங்க. நவம்பர் நவம்பர் 9 to 16 9 to 16 9 to 16. கன்னிராசிக்காரங்க எப்போவுமே மன குழப்பத்தோடவும் ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. எந்நேரம் இன்னைக்கு ஒரு நிலையில் இருப்பாங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு நிலையாகவே இருக்க மாட்டாங்க, டென்ஷனாகவே இருப்பாங்க. இந்த வருடம் வந்து சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற தொட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கணவனோட ஒரு ஃப்ரெண்டுங்களோடவும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். அதில் இவங்க கவனமாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவோட சொத்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து பயன்படுத்திக்கணும். அக்ரிமெண்ட்டில் டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க வெளியில் வரலாங்க. துளாராசி இருக்காங்கல்ல சார், அவங்க வந்து அங்கே சனி உச்சமாகுது அந்த வீட்டில். ஸோ துளாராசிக்காரங்க வந்து இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் நல்லா பண்ணும். நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், அதை நீங்கள் தள்ளி வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் நீங்கள் வந்து ஆயில் புல்லிங் பண்ணலாம், ஆயில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போகலாம், அது வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக எல்லா அந்த 3 நட்சத்திரத்தோட கடவுளும் அங்கே இருக்கார். ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் வந்து சமையல் லேட்டாக பண்ணுறீங்க அதுன்னு. நீங்கள் வந்து அது கண்டிப்பாக மாற ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா. நான் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்னு கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் சுவாதி, அவர் வந்து பூசம் இல்லையா? உண்மையிலேயே நீங்கள் உங்கள் கணவனை அதிகமாக நேசிக்கிறதுல நீங்கள் தான் டாப் லிஸ்ட்டு. உங்கள் மேலே அவர் உண்மையான அதாவது பிரியம் இருக்கும், ஆனால் அதிகமாக நீங்கள் அவரை விரும்புவீங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அவர் 3ஆம் நட்சத்திரம். நீங்கள் தேடி தேடி போய் சொல்லுவீங்க, அவர் உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பார். கரெக்ட் சார், ரைட்டுங்களா? ரொம்ப கரெக்ட் சார். ஆமாம். அதுக்கு அடுத்தது 27 நட்சத்திரங்களையே மிக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான். ஓகே, எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி கஷ்டத்தையே, அதாவது பெரிய கஷ்டம்னு சொல்லாமல், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை கேட்டு போகிறீங்க, வேலை இல்லைன்னு திரும்பி வரும்போது உங்கள் நண்பர்கள் பார்த்தாங்கன்னா இது நம்ம கம்பெனி தான் சொல்லிட்டு ஜாலியாக போகிறாளுங்க. ஆமாம், கரெக்ட் சார். ரைட்டுங்களா? அதனால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க ராசிகளில் டாப் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. விருச்சகத்துக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் கைகூடும், இவங்களுக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்கும், தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இவங்க வந்து எல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து வருஷ கடைசியில் இவங்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். அதனால் உடலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அதுவும் இந்த வருட இறுதியில் தான். அது வரைக்கும் அவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்ல நல்ல பலன்களே இவங்களுக்கு வந்து இருக்குது. வண்டி வாகனத்தில் போகிறது அந்த சொல்லுவாங்க இல்லையா, மித வேகம் மிக கவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிபி இந்த மாதிரி விஷயத்துலையும் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறதும் மிகவும் நல்லது. அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனிச்சுக்கணும் சார். இது அதாவது அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்ஃபோன் பார்க்கறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கவனங்கள் அவங்க மேலே இருக்கிறது மிகவும் நல்லது. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சார். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு டைம் இவங்க வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தனுசு ராசியில் இருக்க பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கை இருப்பு, அதாவது சேவிங்ஸ், இந்த அவங்கள நம்பி நம்ம வந்து லைஃப்பில் ஹஸ்பண்ட்ஸ் இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்கல்ல பெண்கள், முக்கியமாக ஆர்கானிக்ஸ் ஃபுட் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அவங்களுக்கு அதில் பேரும் புகழும் கிடைக்கும். லாஸ்ட் இயர் வந்து சொன்னாங்க தனுஷ் தான் ஃபர்ஸ்ட் ரேஞ்சில் இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நவ் அதை ரீச் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கே தவிர இன்னும் அந்த சக்ஸஸ் கையில் கிடைக்க மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்குது. லைஃப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தனுஷை பொறுத்தவரையும் எப்பயுமே எதுவுமே போராட்டமாகவே இருக்குது. ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணுறதாக இருக்கட்டும், குழந்தை பெக்கிறதாக இருக்கட்டும், வீடு கட்டுறதாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு ஸ்ட்ரகிளோடைய லைஃப் வாழ போகுது. தனுசுங்கிறதே வில்லம் அம்பை குறிக்கிறது.
போராட்டத்துக்கு பின் தான் இனிமையான இது கிடைக்கும். அதாவது உங்களுக்கு அதான் ஏன் அதாவது உங்களோட வேர் கசப்பாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற கனி தாமதமாக கிடைக்கும், இனிப்பாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டமில் எப்போவுமே இந்த ராசிக்கு பொதுவாக கோச் இப்போ என்ன சனி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தடை ஸ்லோவாக நடக்கும், ஆனால் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் உங்கள் பேரில் இருக்க வாகனத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ரோட்டு மேலே நிற்கும் வண்டி, நடு ரோட்டில் வண்டி நிற்கும். 10 டேஸில் கரெக்டாக 2 வீலர் எடுக்கலாம்னு பார்த்தேன். நீங்கள் கரெக்டாக இப்படி சொல்கிறீங்களே, இப்போ என்ன இல்லை, நாங்கள் எச்சரிக்கை தாம்மா பண்ணுறோம். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, நானே விருச்சிக ராசி தான். நான் வந்து ஒரு புது கார் எடுத்தேன். எனக்கு 4ஆம் இடத்துல சனி வந்துச்சு, எனக்கும் தெரியும். அப்போ அதனால தான் பழைய வண்டி எடுக்காமல் புது வண்டி எடுத்தேன். உண்மையிலே ரோட்டில் நின்றுச்சு, அப்படி சத்தியமாக நின்றுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்டரியிலேருந்து வயர் கண்டு போச்சு. எனக்கு படபடப்பு, ஐயோ புது வண்டி நின்று வச்சு வேறு ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு போல இருக்குன்னு. அப்புறம் அவர் வந்து ஒரே ஒரு சும்மா கையில் நட்டை டைட் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். அப்போ நம்ம பேரில் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அனுபவமும் நம்ம வெற்றியை தரும். நம்ம வந்து ஒரு விஷயத்தில் கமிட் ஆயிட்டோம்னா அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசி. சரிங்களா? இப்போ மகர ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அந்த இடத்துல தான் உச்சமாவார். ஸோ அவங்க வந்து பயங்கர அந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் டேஸ்லலாம் அவங்கள கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸில் சாம்பியன்ஷிப்பே வாங்கியிருப்பாங்க. இப்போ ஜிம்மு இதெல்லாம் போகிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் இனிஷியலாக கேட்டிங்கல்ல ஜாக்பாட் ராசி எது அப்படின்னு, அதில் மகரமும் இருக்குது. பொதுவாக வந்து இந்த மகர ராசியில் பிறந்தவங்க காலபுருஷனுடைய 10வது வீடு, அது சனியினுடைய ஒரு ஆட்சி வீடாக வருது. அவங்க தொழில், வேலை, இது வீட்டில் உள்ள விஷயங்களில் வேணால் அவங்க வந்து கொஞ்சம் பேக் அடிப்பாங்க, கொஞ்சம் எந்திரிக்கிறதுலே சோம்பேறித்தனமாக இருக்கிறது, காலையில் ஆஃபீஸ் போகிறதுப்ப டிலே ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் ஒரு கமிட்மெண்ட்டுன்னு கொடுத்தா அதை கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச நிலையில் வரும்போது நிச்சயமாக இவங்களுடைய எல்லா முயற்சிகளும் 100% நிறைவேறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுடைய தொழில் நிலையை தற்போது உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து பார்க்கக்கூடிய காலகட்டம் இன்னும் அபரிமிதமான முன்னேற்றம் தொழில் மூலமாக இருக்கும். 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறார். பொதுவாக இந்த ராகுனுடைய அட்டகாசமான ஆர்ப்பாட்டமானவர். ஒரு பெருசாக ஒரு மாய மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு பயத்தை உருவாக்கிடுவார். ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ கொடுக்குறான்ட்டு கொஞ்சம் ஏமாற்றமும் செய்பவர் இந்த ராகு தான். ஆனால் இன்னும் கொடுக்கும் போது வாங்கி வச்சுக்கின்னு சேர்த்துக்கணும். நம்ம இதை விட அதிகமாக கிடைக்குதேனாலும் போயிடும். 12 ராசிகளில் எந்த ராசி வீடு வாங்கலாம் இந்த வருஷம், எந்த ராசி வீடு வாங்கவே கூடாது? துலா ராசி கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க சார். வீடு சம்பந்தமான விஷயம் துலாம், கும்பம், கடகம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மேஷமும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த 4 ராசிகளும் வாங்க வேண்டாம், அதுக்குள்ளே போய் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது ஐயா சொன்ன மாதிரி, கணியர் ஐயா சொன்ன மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தமான விஷயம் தவிர்ப்பது நல்லது. விருச்சக ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தமான விஷயத்தை தவிர்ப்பது நல்லது சார். எந்த ராசிக்கு இந்த 2026 திருமண யோகம் உண்டு? கடகம், மகரம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் தள்ளி போகக்கூடிய ராசி எது? தனுசுக்கு இந்த வருஷம் நடக்காதுங்க சார். கூடா நண்பன், கேடாய், கன்னிராசி. அது முடிச்சிருங்க. அதை நீங்கள் முடிக்கிறதுக்காக தான் நான் பாதி விட்டேன். கூடா நண்பன், கேடாய் முடியும். கேடாய் முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த ராசிக்கு வந்து முடியும்? கன்னிராசிக்கு. உற்ற நண்பர்களால அவமானத்தை சந்திக்க போறது இந்த கன்னிராசி. யாருக்கு ஜாக்பாட், யாருக்கு ஜோக்கர் கார்டு? ஜாக்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம், துலாம். அதே போல் கொஞ்சம் ஜோக்கராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாக்பாட் நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். ராகு விலகிடுறாரு. அவங்களுக்கு எல்லாமே அப்படி பளீர்னு இனி இருக்க போகுது. கொஞ்சம் பளீர்னு இருக்கிறது ஆனால் சிரமப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னா சூரியனுடைய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். டேரோ கார்டு என்பது வந்து இது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி சார்ட் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் டேரோ வந்து அவங்க பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லைனாலும் பேர் வச்சே நம்ம சொல்ல முடியும். பேர் வச்சு அவங்கள ஒரு கார்டு எடுக்க சொல்லுவீங்களா? ஸோ அவங்களுக்கு வர கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ்லேருந்து வரும். அது 100% கரெக்டாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள். ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் மைண்டில் தானே வச்சுருந்தீங்க, கரெக்டாக வந்துச்சு. சரிங்களா? புது வாய்ப்புகள் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களோட நேரம் மாறப்போகுது, நல்ல நேரம் வரப்போகுது. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம தனுசு ராசி நெகட்டிவாக சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. எவ்வளவோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லை லைஃபு. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்றது குட் லக் இஸ் கம்மிங்.
ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க 2 ஆஃப் கப்ஸ். நீங்கள் கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் லவ் ஏதாவது வரும். வரும் ஓகேங்களா? கண்டிப்பாவா ஓகேவா? வந்துகிட்டே இருக்குங்கிறாங்களே, வந்துட்டே இருக்காங்க, இந்த பக்கம் அப்படியே போயிட்டே அப்படியே போயிடுறாங்க இருக்காங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து வரும் வரும் ஆமா, வரும். பைபாஸ் ரோட்ல கலந்து போயிடுறாங்களாமே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வருவாங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா சரண்டர் டு த மேஜிக் வாட் யூ ஆர். அதாவது என்ன சொல்லுதுன்னா, நமக்குள்ள ஒரு மேஜிக் இருக்கும், நம்ம அதை அங்கீகாரம் பண்ணாமல் மற்றவங்க அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்போ வந்து உங்களோட வேலிடேஷன் நீங்களே கொடுக்குறீங்களோ யோர் லைஃப் வில் பி அ பிளெஸிங்.